வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மக்கள் எல்லோரும் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. அடுக்கலைன்னா என்ன? அடுப்பங்கரை. இப்போ எல்லாருக்கும் வழக்கு ஒழிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா? கிச்சன் அப்படின்னா தான் புரியும். அந்த கிச்சனுக்கு பேர் தான் அடுக்களை, அடுப்பங்கரை. நம்மளெல்லாம் கரையேற்றக்கூடிய ஒரே ரூம் அதுதான். ஏன்? இந்த அடுப்பில் சமைச்சு இந்த வாழ்ந்த உடம்பால் தான் கடைசி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்க போகிறோம். அதனால் ஆவன்னா அதில் அந்த காலத்து சாப்பாட்டு முறையை பற்றி பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரோக்கியம் அங்கே தான் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க? காய்கறிகள், கீரைகள் அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காயில் இந்த சத்து இருக்குது, இதனால் இந்த பயன் இன்றைக்கி நமக்கு யாருக்காவது தெரியுதுங்களா? நமக்கு எங்கேயானு போய் வெப்பில் போய் பார்த்து அல்லது புஸ்தகத்தில் படித்து சொன்னாலொழிய நமக்கா தெரியல. அந்த காலத்தில் அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இது சமைச்சா இதில் உடம்புல வாதம் ஜாஸ்தி இருக்கும், இதில் நீர் சத்து ஜாஸ்தி, அதனால் அதுக்கு கவுண்டருக்கு வேறு இன்னொன்று சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னாக்கா, ஒருத்தருக்கும் தன்னால் எதுவும் தெரிஞ்சிடாது. அவங்களுடைய பாட்டி சொல்லுவாங்க, காய்கறி நறுக்கும் போதே தபார் இந்த காய்கறியெல்லாம் நல்லா அலம்பிட்டு அப்புறமா நறுக்கினதுக்கப்புறமா தண்ணியில் போடாதம்பாங்க. அவங்களே சில காய்கறிகளை இப்படி பண்ணக்கூடாது, நீ நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு அதில் கொஞ்சம் மோர் விடு, அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும்பாங்க. வாழைக்காயெல்லாம் திருத்துற பொழுது வைணவ பாஷையில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ காய்கறியை வெட்டுறது நறுக்கிறதுலாம் சொல்கிறோமே, பயமாக இல்லை? அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? காய்கறிகளை திருத்துவதுங்கிறது அந்த வார்த்தையே அழகு. தமிழில் காய்கறியை அப்படி ரொம்ப அழகாக திருத்தமாக செய்வதனால் அது திருத்துவதுன்னு சொன்னாங்க. சாப்பாட்டுக்கு முறைக்கு வருவோம், அப்புறமா சமையலுக்கு போகலாம். சாப்பாட்டு முறை எப்படின்னு கேட்டாக்க, சமையலெல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம், நான் சொல்கிறது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கணுன்னா, கூட்டு குடும்பம். இன்றைக்கி மாதிரி குருவி கூடு குடும்பம் இல்லை. இப்போ குருவியே காணாமல் போச்சு. அப்போ குருவியை சொல்லக்கூடாது, காக்கா கூடு குடும்பம் மாதிரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களா அவங்களுக்கு மட்டும் சமைச்சுப்பாங்க, இல்லையா வரவழைச்சு சாப்பிட்டுடுறாங்க. அதுதான் சாப்பாடுன்னு நினைக்கிறாங்க. அது அல்ல. அந்த காலத்தில் சத்துள்ள காய்கறிகளை தோட்டத்திலேருந்து பறிச்சுட்டு வந்து அல்லது வாசலில் வரவங்கக்கிட்டேயும் வாங்கி நன்றாக கழுவி, நிறையா தண்ணி இருந்த காலம், அதை எல்லாத்தையும் திருத்தி அதை அழகாக, நீ இதை பண்ணு, இது செஞ்சால் அதுக்கு கூட அதை செய்யணும், ஒரு பருப்பு தொகையில் செஞ்சால் அதுக்கு ஜீரக ரசம்ங்கிறதெல்லாம் அந்த வீட்டு பாட்டி அம்மா, அவங்க தான் ராணி, அவங்க சொல்கிறபடி மகள்லாம் செய்வாங்க. செஞ்சு முடித்ததும் பாட்டிக்கு ரிப்போர்ட் வரும், சமையல் ரெடி. உடனே அவங்க எல்லாரும் சாப்பிட வரலாம். பொத்தாம்பொதுவில் ஒரு குரல் கொடுத்தா அது குழந்தைகளுக்கும் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும்னு அர்த்தம். ஒத்தொத்தரையாக கூப்பிட மாட்டாங்க. இப்போ நீங்கள் சாப்பிட வான்னு கூப்பிட்டாக்க இது ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு நீங்களே சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் பரதநாட்டியம் ஆடுறாங்க. அந்த காலத்தில் அது நடந்ததில்லை. ஏன்னா இந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு ஏன் நான் அந்த காலத்து வாழ்க்கையை சொல்கிறேன்னா, நாம் எதை இழந்து விட்டோங்கிறது உங்களுக்கு தெரியணும். திருப்பி அந்த மாதிரி ஒரு காலம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் சொல்கிறேன். எல்லாரும் வாங்கோன்ன உடனே நேராக கை கால் கழுவாமல் இல்லை ஷூவோடெல்லாம் உட்காந்து சாப்பிட்ட காலம் அல்ல. எல்லாரும் போய் கை கால் கழுவி வாயை கொப்பளித்து விட்டு வர வேண்டும். அது ஒரு எழுதப்படாத விதி. கை கால் கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு வரிசையாக வருவாங்க. இலை அல்லது தையல் இலை அல்லது தட்டு எது போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னால் பயபக்தியாக உட்காருவாங்க. அட என்னங்க நீங்கள் சாப்பிட உட்காந்தா என்னங்க பயம் பக்தி? ஏன்னா அதை அன்னலக்ஷ்மியை பரிமாற போகிறாங்க. இதனால தான் நம்மளுடைய ஆரோக்கியம் காப்பாற்றப்படுங்கிற ஒரு பயமும் பக்தியும் இருக்கின்ற பொழுது ஒரு வீடே ஆலயம்னு நினைக்கிறோம். இல்லாட்டா ஆன்ம சுத்திக்கு ஆலயம், நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு அடுக்கலைன்னு ஏன் சொல்கிறோம்? அங்கே ஒரு பயபக்தியோடு உட்காருவாங்க. அதுக்குள்ளே பாட்டி தனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டால், காலில் ஈரம் காயறதுக்கு முன்னால் சாப்பிட்ணும், காலில் ஈரம் காஞ்ச உடனே தான் படுத்துக்கணும் அப்படிம்பாங்க. கை கால் கழுவிட்டு அந்த ஈரம் காய்வதற்கு முன் சாப்பிடணும்னு சொன்னாங்க. இது ஏதோ ஆரோக்கியத்துக்கு உண்டான ஒரு சின்ன டிப்ஸ் தான் அது. எல்லாரும் உட்காருவாங்க. சாப்பிடும் பொழுது ஒருத்தரும் பேச மாட்டாங்க. உண்மையிலேயே சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போது பேசக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த காலத்தில் எழுதப்படாத விதியாக இருந்தது.
அட என்னங்க எதை சொன்னாலும் எழுதப்படாத விதி எழுதப்படாத விதினா, ஏன்னா நான் ஏன் விதின்னு சொல்கிறேன்னா, நாம் இன்றைக்கி எல்லாத்தையும் மீறிட்டோம், எல்லை மீறி விட்டோம். அதனால தான் அதை திருப்பி திருப்பி நான் சொல்லிகிட்ருக்கேன். எல்லாரும் உட்காருவாங்க. பரிமாறுறது யார்? அந்த வீட்டு பெரிய மருமக, சின்ன மருமக, அவங்க இந்த வீட்டு பெண், இன்னும் கல்யாணம் ஆகாத பெண், எல்லாரும் பரிமாறுவாங்க. ஒத்தராவது இது என்னுடைய கணவர், அதனால் அவருக்கு கொஞ்சம் நிறையா நெய் விடணும், இது என்னுடைய மைத்துனர், அவருக்கு கொஞ்சம், இப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இந்த இலையில் பரிமாறுகின்ற பொழுது அதை ஒரு தெய்வீக வழிபாடு மாதிரியே செஞ்சாங்களே தவிர சாப்பாடு நிறைய போடுவாங்க. அவங்களா போகிறோங்கிறது கூட, எனக்கு போகிறோம், நான் போகிறோங்கிறேன், ஏன் போடுறேன் அப்படின்லாம் சத்தமே போட மாட்டாங்க. அவ்வளோதான், லேசாக கையை காட்டினா மறிக்கக்கூடாதும்பாங்க. சாப்பாடு போடுற போது சில பேர் குப்புறப்படுத்துப்பான், இப்போ வேண்டாம் அப்புறம் சாப்பிட்றேன்பான். அப்புறமா மலை கட்டி அதில் குழம்புக்கு கிணறே தோண்டிடுவான். அப்போ முதல்ல எதுக்கு போய் விழுவானே? அவங்க பரிமாறுறதே அழகாக பரிமாறுவாங்க. அது நீ இதுக்கடுத்தது இது, இதுக்கடுத்தது இது, இதுக்கடுத்ததுன்னு. இப்போ இந்த இலையில் பரிமாறுற போது பார்த்திங்கன்னாக்கா, அதிகமாக நாம் எதை தொட்டுக்க மாட்டோமோ, இந்த உப்பு ஊறுகாய் அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும். இங்கே நம்ம எட்டி சாப்பிட்றதுக்கு கைக்கு கிட்ட பச்சடி பொரியல் கூட்டு அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். இப்படி தான் பரிமாறணும்னு யாருங்க சொன்னாங்க? இன்றைக்கி நம்ம எந்த கையால் எதை வேணால் சாப்பிட்லாம். சாப்பிட்ட கையோடு அதே எச்ச கையோடையே எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பூனை வாயில் போட்டு இது பண்ணிவிட்டு அதையும் கரண்டியெல்லாம் போடுறாங்க. அதனால தான் ஆரோக்கியம் இல்லை, எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம். அந்த காலத்தில் சுத்தம் சோறு போடும்னு இதைத்தான் சொன்னாங்க. அப்படி அழகாக பரிமாறுவாங்க. பரிமாறும் பொழுது யாரும் பேசக்கூடாது, வேண்டான்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அம்மாமார்களே பார்ப்பாங்க குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த பிடிச்சிருக்கிறத பார்த்து சாப்பிடுவாங்க. அப்போ அந்த பாட்டி வழக்கம் போல் என்ன சொல்லும், கலத்தை பார்த்து சாப்பிடு, அப்போ தான் உடம்புல ஒட்டும் அப்படிம்பாங்க. கலம் அப்படின்னாக்கா உணவு கலம். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த இலையை களத்தில் உட்காரு அப்படிம்பாங்க. களத்தை பார்த்து சாப்பிடு, அப்போ தான் உடம்பில் ஒட்டும்னா நாம் பார்க்குற பொழுது ஒரு பச்சை இலையில் சுட சுட வெள்ளை வெளேல்னு சாதம், அதில் மஞ்சளாக பருப்பு, தங்க கலரில் நெய், ஒரு பச்சடி, ஒரு பச்சை அவரைக்காய் பொரியல். என்னங்க சொல்லும்போதே எனக்கு நாக்கில் தண்ணி ஊறுதுங்க. அந்த ஓரத்தில் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் சக்கச்சவேல்னு இருக்கும். ஆக இந்த களத்தை பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு என்ன தோணுமா, ஆஹா இது ஒன்றொன்றும் பார்க்க ஆசையாக இருக்குன்னா அதுக்குள்ளே ஜீரண உறுப்புகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் என்ன ஆகும், சாப்பிட்றது ஜீரணமாகும். இப்போ நான் சொன்னது பகல் உணவுக்கு. அதை சாப்பிட்டு முடித்த உடனே பாட்டி அங்கேருந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பெண்கள்லாம் அதுக்குள்ளே சாப்பிட்ற மாட்டாங்க, ஆண்கள்லாம் சாப்பிட்ட பிறகு, அவங்க வயிறார சாப்பிட்ட பிறகு இவங்களுக்கும் இருக்கும், எல்லாருமா உட்காந்து சாப்பிடுவாங்க. அது எப்படின்னு கேட்டாக்கா, வீண்படுத்த கொட்டிட மாட்டாங்க. அன்னன்னைக்கு சமைச்சு அன்னன்னைக்கு சாப்பிட்டாங்க. நான் இன்னும் ஒரு தடவை சொன்னால் கோச்சுக்க மாட்டீங்கல்ல, அன்னன்னைக்கு சமைச்சாங்க, அன்னன்னைக்கு சாப்பிட்டாங்க, அன்னன்னைக்கு அதை காலி பண்ணிட்டாங்க, நோ கேரி ஓவர். அதனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு சொன்னால் பல பேர் அடிக்க வந்துடுவீங்க. ஆனால் இதுதாங்க உண்மை.